ஒரு காலத்தில் உலக வரைபடத்தை பார்த்தால் சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்டிருந்த பகுதிகள் பூமியின் எல்லா கண்டங்களிலும் காணப்பட்டன. அந்த சிவப்பு நிறம் ஒரு நாட்டின் அதிகாரத்தை குறித்தது. அதுதான் ஐக்கிய ராஜ்யம் எனும் யுனைடெட் கிங்டம். சூரியன் மறையாத பேரரசு என்று அழைக்கப்பட்ட இந்த நாடு ஒரு காலத்தில் உலக மக்கள் தொகையின் பெரும்பகுதியை, உலக வர்த்தகத்தின் முக்கிய பகுதிகளையும் கட்டுப்படுத்தியது. ஆனால் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்து இன்று வரை நடந்த மாற்றங்கள் அந்த பேரரசை ஒரு புதிய வடிவில் மாற்றியிருக்கிறது. இன்று அது உலகின் மிகப்பெரிய பேரரசாக இல்லாவிட்டாலும் உலக அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் நிதி துறைகளில் தொடர்ந்து மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும் நாடாகவே இருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஐக்கிய ராஜ்யம் உலகின் முன்னணி கடற்படை சக்தியாக இருந்தார்கள். உலக வர்த்தக பாதைகளின் பெரும்பகுதியையும் அவர்கள் கட்டுப்படுத்தினார்கள். ஏசியா, ஆப்பிரிக்கா, மேற்காசியா மற்றும் கரீபியன் பகுதிகளில் அதன் ஆட்சி பகுதிகள் பறந்திருந்தன. லண்டன் உலக நிதி மையமாகவே இருந்தது. உலகத்தின் பல நாடுகளின் பொருளாதாரமும் அரசியலும் நேரடியாக அல்லது மறைமுகமாக லண்டனின் முடிவுகளால் பாதிக்கப்பட்டது. முதல் உலகப் போர் இந்த பேரரசின் வலிமையை சோதித்த முதல் பெரிய நிகழ்வு. போரில் வெற்றி பெற்ற நாடுகளில் ஒன்றாக அவர்கள் இருந்தாலும் அதன் செலவு மிக அதிகமாக இருந்தது. மனித உயிரிழப்புகள், பொருளாதார சுமைகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் ஆகியவை நாட்டை பாதித்தன. போரின் முடிவில் பேரரசு இன்னும் வலுவாக இருந்தது போல தோன்றினாலும் அதன் அடித்தளத்தில் பலவீனங்கள் உருவாக ஆரம்பித்தன. இந்த சவால்கள் முழுமையாக சரியாகும் முன்பே உலகம் பொருளாதார நெருக்கடியையும் சந்தித்தது. உலக சந்தைகளில் ஏற்பட்ட வீழ்ச்சி ஐக்கிய ராஜ்யத்தின் பொருளாதாரத்தையும் பாதித்தது. வேலைவாய்ப்புகள் குறைந்தன, தொழில்துறைகள் சிரமங்களை சந்தித்தன. இருந்தாலும் உலக அரசியலில் அதன் முக்கியத்துவம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. 2ஆம் உலகப் போர் அதன் வரலாற்றில் மிக முக்கியமான காலம். ஐரோப்பாவின் பெரும்பகுதி தாக்குதல்களை சந்தித்த போது ஐக்கிய ராஜ்யம் நேரடியாக போரின் மையத்தில் இருந்தது. பல நகரங்கள் தாக்கப்பட்டன, பொருளாதாரம் அழுத்தத்திற்கு உள்ளானது. ஆனால் நாட்டின் அரசியல் தலைமையும் மக்களின் உறுதியும் அந்த காலத்தில் மிக முக்கிய பங்காற்றின. போரின் முடிவில் வெற்றி பெற்ற நாடுகளில் ஒன்றாக இருந்தாலும் அந்த வெற்றிக்கான விலையோ மிகவும் அதிகம். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் உலகத்தின் 2 முக்கிய சக்திகளாக உருவெடுத்தார்கள். அதனால் ஐக்கிய ராஜ்யத்தின் உலக ஆதிக்கம் மெதுவாக குறைய துவங்கியது. பல காலனிகள் சுதந்திரம் பெற ஆரம்பித்தார்கள். இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்கா, அதை போல ஆசியாவின் பல நாடுகள் சுதந்திரம் பெற்றன. இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்று மெதுவாக சுருங்கியது. ஆனால் பேரரசின் வீழ்ச்சி நாட்டின் வீழ்ச்சியாக மாறவில்லை. ஐக்கிய ராஜ்யம் தனது கவனத்தை புதிய துறைகளில் செலுத்தியது. உலக நிதி அமைப்பில் தனது இடத்தை தக்க வைத்தும் கொண்டது. லண்டன் உலகின் மிக முக்கியமான நிதி மையங்களில் ஒன்றாகவும் தொடர்ந்தது. வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டு அமைப்புகள் உலக பொருளாதாரத்தில் தொடர்ந்து முக்கிய பங்கு வகித்தார்கள். அதே நேரத்தில் பாதுகாப்பு மற்றும் இராணுவ துறைகளிலும் அது தனது செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்டது. உலகின் மிகப்பெரிய இராணுவ சக்தியாக இல்லாவிட்டாலும் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய பாதுகாப்பு அமைப்பையும் அது உருவாக்கியது. அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகளில் ஒன்றாகவும் அது இருக்கிறது. கடற்படை மற்றும் வான்படை துறைகளிலும் அதன் திறன் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அமெரிக்காவுடனான உறவு அதன் வெளிநாட்டு கொள்கையின் மையமாகவே மாறியது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த இரு நாடுகளும் நெருக்கமான கூட்டாளிகளாக செயல்பட்டார்கள். பாதுகாப்பு, உளவுத்துறை, தொழில்நுட்பம் மற்றும் உலக அரசியல் ஆகிய துறைகளில் இந்த உறவு மிகவும் முக்கியமானதாகவும் மாறியது. பல சர்வதேச பிரச்சனைகளில் இந்த இரு நாடுகளும் ஒரே அணியில் செயல்பட்டார்கள். ஐரோப்பாவுடனான உறவும் அதன் அரசியலில் முக்கிய பங்குதான். பல ஆண்டுகளாக ஐரோப்பிய அமைப்புகளோடு நெருக்கமாக இருந்தாலும் தேசிய அடையாளம் மற்றும் அரசியல் சுயாதீனம் பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து நடந்தன. இறுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறும் முடிவும் எடுக்கப்பட்டது. இந்த முடிவு நாட்டின் பொருளாதாரம், அரசியல் மற்றும் சர்வதேச உறவுகளில் புதிய விவாதங்களையும் உருவாக்கியது. உலக அரசியலில் சீனாவின் எழுச்சியும் ஐக்கிய ராஜ்யத்தின் கவனத்தை ஈர்க்கத்தான் செய்தது. உலக வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் சீனாவின் வளர்ச்சி ஐரோப்பிய நாடுகளைப் போலவே ஐக்கிய ராஜ்யத்தையும் புதிய சவால்களை எதிர்கொள்ள செய்தது. அதே நேரத்தில்
சீனா ஒரு முக்கிய வர்த்தக பங்காளியாகவும் மாறியது. இதனால் போட்டியும் ஒத்துழைப்பும் இணைந்த ஒரு உறவு உருவாகியது. ரஷ்யாவுடனான உறவுகள் கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கின்றன. பாதுகாப்பு, உளவு நடவடிக்கைகள் மற்றும் ஐரோப்பிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஐக்கிய ராஜ்யம் தனது பாரம்பரிய கூட்டாளிகளோடு இணைந்து செயல்படுகிறது. இன்றைய ஐக்கிய ராஜ்யத்தின் யுனைடெட் கிங்டமின் மிகப்பெரிய பலம் அதன் நிதித்துறை, கல்வி அமைப்பு மற்றும் சர்வதேச செல்வாக்கு. உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் சில அங்கு இருக்கின்றன. உலகம் முழுவதிலும் இருந்து மாணவர்கள் அங்கு கல்வி கற்க வருகிறார்கள். அறிவியல், மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சிகளிலும் அது தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே நேரத்தில் சில சவால்களும் இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி, குடியேற்ற கொள்கை மற்றும் பிராந்திய அரசியல் பிரச்சனைகள் ஆகியவை தொடர்ந்து விவாதிக்கப்படுகின்றன. உலக பொருளாதார மாற்றங்களும் கூட அதன் வளர்ச்சியை பாதிக்கக்கூடியவைதான். அதை போல தனது உலகளாவிய செல்வாக்கை எதிர்காலத்தில் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்பதும் ஒரு முக்கிய கேள்வியாகவே இருக்கிறது. இருந்தாலும் உலக வரலாற்றில் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்றாக இருந்த அனுபவம் அதன் அரசியல் மற்றும் நிர்வாக திறன்களை ஆழமாக வடிவமைத்திருக்கிறது. இந்நாடு உலகத்தை நேரடியாக ஆட்சி செய்யவில்லை, ஆனால் உலக நிதி, பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அரசியலில் தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு காலத்தில் உலக வரைபடத்தின் பெரும்பகுதியை கட்டுப்படுத்திய பேரரசு இன்று வேறொரு வடிவில் உலகத்தை பாதித்து வருகிறது. அதன் சக்தி இனி காலனிகளில் இல்லை, அது நிதி மையங்களில், பல்கலைக்கழகங்களில், ஆராய்ச்சி நிறுவனங்களில் மற்றும் சர்வதேச கூட்டணிகளில் இருக்கிறது. அதனால்தான் பேரரசின் காலம் முடிந்திருந்தாலும் ஐக்கிய ராஜ்யத்தின் கதை இன்னும் முடியவில்லை. அதன் அடுத்த அத்தியாயம் உலக அரசியலின் புதிய மாற்றங்களுடன் தொடர்ந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.